ஊட்டி மலைப்பாதையில் இருண்ட அந்த இரவில் தனித்து நின்றிருந்தது அந்த ரோஸ்வுட் பங்களா. ஊர் மக்கள் அதை மாயவனம் என்று அழைப்பார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன் மாயா என்ற பெண் அங்கே தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு புரளி உண்டு. அன்று இரவு கடும் மழை. பங்களாவின் தற்போதைய உரிமையாளர் ரகுராமன் தனது அறையில் அலறிய சத்தம் கேட்டது. வேலைக்காரன் ஓடி சென்று பார்த்தபோது ரகுராமன் நாற்காலியில் அமர்ந்தபடியே இறந்து கிடந்தார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பயம். ஆனால் அறை கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. ஜன்னல்கள் சாத்தப்பட்டிருந்தன. உடலில் எந்த காயமும் இல்லை. இது ஒரு லாக்டு ரூமும். இதை அறிந்த போலீசார் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் ஸ்பாட்டுக்கு வந்தார். ஊர் மக்கள், இது மாயா பேயினுடைய வேலை, அவர்தான் கழுத்தை நெரிச்சிருப்பா என்று பேசிக்கொண்டனர். கார்த்திக் ஆனால் அதை நம்பவில்லை. பேயாவது பிசாசாவது, இது திட்டமிடப்பட்ட கொலை என்று உறுதியாக சொன்னார். சடலத்தை பரிசோதித்த டாக்டர், கார்த்திக், இவர் மாரடைப்பால் இறக்கவில்லை, திணறி இருந்திருக்கிறார். ஆனால் கழுத்தில் கைரேகை இல்லை. ஏதோ ஒரு விதமான விஷவாயு அல்லது கெமிக்கல் காரணமாக இருக்கலாம் என்று டாக்டர் கூறினார். கார்த்திக் விசாரணை தொடங்கினார். ரகுராமனுக்கு 2 எதிரிகள் இருந்தனர். சுரேஷ், ரகுராமனின் தம்பி, சொத்து தகராறு காரணமாக அண்ணன் மீது கோபத்தில் இருந்தவன். டிவினேஜர் வாசு, பங்களா கணக்குகளில் மோசடி செய்ததை ரகுராமன் கண்டுபிடித்து விட்டதால் வேலையை விட்டு நீக்கப்பட்டு ஆய்வு பெற்றிருந்தார். பழைய ஏசி ஓடிக்கொண்டிருந்தது. அறை முழுக்க ஒரு விசித்திரமான சென்ட் வாசனை, மல்லிகைப்பூ வாசனை போல் வீசியது. மாயா வரும்போது மல்லிகைப்பூ வாசனை வரும் என்ற வேலைக்காரன் நடுங்கினான். கார்த்திக் பழைய ஏசி மிஷினை உற்று பார்த்தார். அதன் ஃபில்டரில் ஏதோ ஒரு சிறிய கண்ணாடி துகள் சிக்கியிருந்தது. அதை லேபில் கொடுத்து டெஸ்ட் செய்ய நமது இன்ஸ்பெக்டர் சொன்னார். அன்று இரவு கார்த்திக் அதே பங்களாவில் தங்க முடிவு செய்தார். நள்ளிரவு 2 மணி. திடீரென்று ஹாலில் சத்தம் கேட்டது. ஒரு உருவம் மாடிப்படியில் ஓடியது. கார்த்திக் துப்பாக்கியுடன் அதை விரட்டிச் சென்றார். அந்த உருவம் மாயமாக மறைந்து விட்டது. ஆனால் அந்த இடத்தில் மீண்டும் அதே மல்லிகைப்பூ வாசனை. திடீரென்று கார்த்திக் பின்னால் ஒரு குரல், கார்த்திக், உண்மையை அங்கே தேடாதே. கார்த்திக் திடுக்கிட்டு திரும்பினார். அங்கே யாருமே இல்லை. ஆனால் மேஜை மீது இருந்த ரகுராமனின் டைரி தானாகவே கீழே விழுந்து விரிந்தது. அதில் ஒரு தேதி குறிக்கப்பட்டிருந்தது. லேப் ரிப்போர்ட் அப்போது வந்தது. அந்த ஏசி மிஷினில் இருந்தது ட்ரை ஐஸ் மற்றும் ஒரு வகையான மயக்க மருந்து. கார்த்திக் எல்லோரையும் கூட்டினார். இது பேய் வேலை இல்ல தம்பி சுரேஷ், நீங்க தான் இதை செஞ்சீங்க என்று கார்த்திக் அதிரடியாக சொன்னார். என்ன ஆதாரம் இருக்கு, என்ன சொல்றீங்க என்று சுரேஷ் கத்தினான். அந்த ஏசி வெண்ட் வழியாக ட்ரை ஐஸ் கேஸ் உள்ளே செலுத்தப்பட்டிருக்கு. ஆக்சிஜன் குறைஞ்சு ரகுராமன் மூச்சு தேறி செத்துருக்காரு. பயத்துல மாரடைப்பு வந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்கீங்க. அந்த மல்லிகைப்பூ வாசனை, அந்த கேஸ் வாசனையை மறைக்க நீங்க தெளிச்ச ஸ்ப்ரே. சுரேஷ் தப்பிக்க முயன்றான். ஆனால் கார்த்திக் அவனை மடக்கி பிடித்தார். சொத்துக்காக தன் அண்ணனையே அதிநவீன முறையில் கொலை செய்ததை சுரேஷ் ஒப்புக்கொண்டான். கேஸ் முடிந்தது. கார்த்திக் பங்களாவை விட்டு கிளம்பினார். கொலைக்காரனை கண்டுபிடித்தது தன் புத்திசாலித்தனம் என்று நினைத்தார். ஆனால் காரில் ஏறும்போது அவர் பாக்கெட்டில் ஒரு சிறிய காய்ந்த மல்லிகைப்பூ இருந்தது. அவர் அதை ஆச்சரியமாக பார்த்தார். அவர் பங்களாவில் எந்த பூவையும் தொடவில்லை. அப்போது அந்த டைரி கீழே விழுந்த நினைவு வந்தது. அந்த டைரி விழவில்லை என்றால் சுரேஷுக்கு ரகுராமனுக்கும் நடந்த பழைய சண்டை குறிப்பை அவர் பார்த்திருக்க முடியாது. கார்த்திக் பங்களாவை திரும்பி பார்த்தார். மாடியில் ஒரு ஜன்னல் திரைசீலை விலகியது. ஒரு பெண் உருவம் மெல்லிசையாக சிரித்துவிட்டு மறைந்தது. கார்த்திக் புன்னகைத்தார். தேங்க்ஸ் மாயா என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு ஜீப்பை ஸ்டார்ட் செய்தார்.